அம்மா சம்மதி இப்படி அடிக்கிறியே ஒத்தையில மாட்டேன் தாயை எப்படி அடிச்சிருப்பேன் அடி பாவி நல்லா இருப்பியாடி ஜெயிலே செத்துடுடி ஜெயிலே செத்துடுவேன் சீடி வித்த சிறுகிக்கு சுயம் பதிவேன் மாமா எந்தெந்த நாய் இவெல்லாம் ஒரு நாள் அம்மாக்கா பேனர் ஓட்டிருப்பானா என் புரட்சி தலை வாழ்கன்னு சொல்லியிருப்பானா என் புரட்சி தலைவர் வாழ்கன்னு சொல்லியிருப்பானா ஆடா பிச்சைக்காரன் நாய்ங்கள பிச்சு மன்னார்குடியில பிச்சை எடுத்த நாய்ங்க சீடி எடுத்து அந்த உள்ள வந்தா சசிகலா எல்லாரும் வலிச்சுக்கிறேன் உள்ள அம்மா மாதிரி நெக்கு அம்மா போட்ட வைர மோதிரம் அம்மா போட்ட ஷூ அம்மா போட்ட கம்பல் வைர கம்பல் உன் வாழ்க்கையில வைரம் என்னன்னு தெரியுமாடி நாய லைட்டு கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ்க்கு எதுக்குன்னு கேளுங்க அவன் சொல்றான் தினகரன் அந்த லைட் எதுக்குன்னு கேட்டான் மாமா வேலை பார்க்கறதுதான் நில்றா நீ ஏன் நில்லு நாங்களும் நிற்கிறோம் நீ ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ நாங்கெல்லாம் இந்த ஊரோட்ட ஓடிடுறோம் மாவோட நாங்கள் ஜெயிச்சா ஒத்த ஓடி நல்லா மெட்ராஸ் ஓடிடணும் மன்னார்குடி ஓடி போயிடணும் சசிகலா இப்போ அழுவுறா சசிகலா ஜெயிலில் பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு 100 கழுதி போது சசிகலா அசிகசியமாக கேட்டு அனுப்புகிறான் அதை படித்து பார்த்து கீச்சு போட்டு அழுகுறான் உண்மை இருக்குது விசாரணை கம்பல்சரி வச்சோடனே நீ அம்மாவை எப்படி கொன்ன அம்மா கால் எங்கடி எங்கடி எங்க அம்மா காலு அழகு கால் எங்கடி எம்ஜிஆர் தொப்பியா டேய் என் தலைவப்பு தொப்பி ஸ்டைலா இருக்குதா என்னடா அங்க தொப்பி போட்டுக்கிட்டு நீ சொல்ற தொப்பிக்கு ஓட்டு பண்ணுமா நீ பிச்சை எடுப்பட தொப்பி வச்சு பிச்சை எடுப்ப 33 வருஷம் இருந்தாலாம் 33 வருஷம் இருந்தா நம்ம எவ்வளோ அன்பா பண்பா இருப்போம் ஆனா இவளுக்கு ஜெயிலுக்கு போனோன்னு சொன்னோடனே ஆர்டர் போட்டோன்னே அம்மா சம்மதிமா 3 வாட்டி அடிக்கிறாமா எதுக்குமா அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான்னு கேட்டேன் எனக்கு அப்போ அம்மா சம்மதியே எப்படி அடிக்கிறேன்னா அம்மா வீட்டில் எப்படி அடிப்பேன் அம்மா சம்மதி இப்படி அடிக்கிறியே ஒத்தையில மாட்டேன் தாயை எப்படி அடிச்சிருப்பேன் அடி பாவி நல்லா இருப்பியாடி ஜெயிலே செத்துடுடி ஜெயிலே செத்துடுவேன் என் அம்மாட்ட உட்காந்துன்னு எங்கள் அம்மா போட்ட சோத்தை துணிக்கணும் எங்கள் அம்மா கொடுத்து கட்டின புடவை கட்டிக்கணும் இப்போ கட்டுறாமா எங்கள் அம்மா கட்டின மாதிரி வாட்சி மாற்றி கட்டுறான் எங்கள் அம்மா போட்ட மாதிரி கொண்டை மாற்றி கட்டுறேன் 1984 சீடி எடுத்துன்னு வந்தாம்மா எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு சீடி வித்த சிறுகிக்கு சுயம் பதிவேன் மாமா இப்படி கேட்டா அப்போ இருக்கிற கட்சியில் உழைச்சவன் அத்தனை பேர் எங்கே போவான் அவன் அண்ணன் தம்பி பாருங்க தினகரனா திவாகரனா சுதாகரனா வெங்கடேசனா எந்தெந்த நாய் இவெல்லாம் ஒரு நாள் அம்மாக்கா பேனர் ஓட்டிருப்பானா என் புரட்சி தலை வாழ்கன்னு சொல்லியிருப்பானா என் புரட்சி தலைவர் வாழ்கன்னு சொல்லியிருப்பானா ஆடா பிச்சைக்காரன் நாய்ங்கள பிச்சு மன்னார்குடியில பிச்சை எடுத்த நாய்ங்க சீடி எடுத்து அந்த உள்ள வந்தா சசிகலா எல்லாரும் வலிச்சுக்கிறேன் உள்ள அன்னைக்கு பாருங்கம்மா 22ஆம் தேதி நைட்டு தினகரன் தம்பி திவாகரன் அம்மாவை தொண்டையில குத்தி தள்ளியிருக்கான் படிக்கட்டில் தொண்டையில குத்தி படிக்கட்டில் அம்மா உருட்டி விட்டுருக்காங்க அந்த கொலகாரம் வரான் ஊர்ல தொப்பி செண்டு எல்லாம் தொப்பி போட வர எல்லாருக்கும் குள்ளா போட வரான் தயவு செய்து ஓட அவனை விரட்டுங்க லைட்டு கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ்க்கு எதுக்குன்னு கேளுங்க அவன் சொல்றான் தினகரன் அந்த லைட் எதுக்குன்னு கேட்டான் மாமா வேலை பார்க்கறதுதான் சொல்றான் அவன் என் செல்ல தர போட்டு பாரு யூடியூப்ல போட்டு பாரு அவன் என்ன பேசன்னு பாரு ஆனா நாயே நீ தொப்பி போட்டு வர இந்த லைட் பிரகாசமா இருந்தா மக்களுக்கு நல்லது அப்ப நீ இந்த வேலையை நீ பார்த்திருப்ப அதனால தானே சொல்றேன் எங்க ஓபி அண்ணன இத நீ பார்த்திருப்ப அதனால தான் சொல்றேன் டேய் ஒரே முறை புரிஞ்சுக்கோ என் தர்ம தலைவன்டா என் புரட்சி தலைவர் என் புரட்சி தலைவிக்கு அடுத்தது என் ஓபிஎஸ் அண்ணன்டா நில்றா நீ ஏன் நில்லு நாங்களும் நிற்கிறோம் நீ ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ நாங்கெல்லாம் இந்த ஊரோட்ட ஓடிடுறோம் மாவோட நாங்கள் ஜெயிச்சா ஒத்த ஓடி நல்லா மெட்ராஸ் ஓடிடணும் மன்னார்குடி ஓடி போயிடணும் மெட்ராஸ் கூட ஒரு குடும்பத்துக்காக அரசியல் இல்லைறாது இந்த நாட்டை காப்பாற்ற அரசியல் இந்த மக்களுக்காக அரசியல் என் புரட்சி தலைவர் கொடுத்த ரெட்டாலையே உருவாக்கிட்டு போனார் எங்கள் அம்மா 3 மடங்காக உருவாக்கிட்டு போனாங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஒயின் ஷாப்பை என் கையில் கொடுத்துரு அந்த பில்டரை என் கையில் கொடுத்துரு இந்த பிராந்தி கடை எங்கே கொடுத்துரு நீங்கள் போட்டுக்கின்னு அதுக்கு அம்மா ஒத்து வரலன்னு அம்மாவை அடித்து கொண்டுட்டீங்க ஆனால் சந்திப்பீங்க இப்போ ஃபஸ்ட்டு சசிகலா இளவரசிக்கு சுதாகரன் போய்க்கிறான் அடுத்தது திவாகர் வெங்கடேசன் எல்லாம் உள்ளே போவாங்க எதுக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க என் 30 கோடி 30,000 கோடி ஏடாவான் தினகரன் 28 கோடி திவாலா பண்ணி வச்சுக்க ஏதோ பண்ணி ஃப்ராட் பண்ணிக்கிறான்
இன்றைக்கே நாளைக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்க நாளைக்கு தெரியும் அவன் நிற்கிறதா இல்லையான்னு அதுவும் தெரிஞ்சிடும். ஆனால் ஒன்று எவன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஆனால் நம்மளும் பொம்பளை ஒரு நாட்டையே கட்டியாண்ட தாய் இந்த திருட்டு கும்பல்களை மாட்டிக்கிட்டு தத்தளிச்சுது. வெளியே சொல்ல முடியல, மெல்ல முடியல. அதை சாட்சி சொல்ல போகிறேன்னு சோவை விச வச்சு பட்டு சாவிச்சிட்டாங்க. ஷோக்கிறது அம்மா ஃபஸ்ட்டெல்லாம் பேசுவாங்க. அந்த ஷோவையே அப்போலால் போய் விச வச்சு பட்டு சாவிச்சிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவர் உண்மையை சொல்லிட்டு ஷோ அவர் அம்மா விசுவாச்சு இல்லை, அதனால சாவிச்சிட்டாங்க. ஆனால் பாருங்கள், கூடவே இருந்துக்கிட்டு ஸ்லோ பாய்ச்சலை கொடுத்து அம்மா பாதி கொண்டுட்டா. போட்டேன். இப்போ அம்மா போகிற காரில் நான் ஏறி உட்காந்து போகிறேன். அந்த காருக்கே எங்கள் அம்மா உட்காந்து அது ஒரு அழகு, தனி அழகு. அப்படி பாம்பு படையெடுத்த மூஞ்சி நீ வந்து உட்கார் ரெடி. அதில் ஏடி நீ உட்கார் ரெடி. முதல்ல மூஞ்ச கண்ணால் பார்க்குறேடி. ஆளுக்கு ஒரு சியாசார் சொல்கிறா. எல்லாம் நான் சொல்லுங்கடி, எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். எல்லாரும் இந்த மாதிரி பிடிங்க வந்தீங்களா? பிடுங்கியா நீ? ஏய் எவரு உன்னோட டைம் பாஸ் உனக்கு வேலை இல்லைனாக்கா எங்கன்னா சொல்லிடு. எங்கள் அம்மா இட்லி தின்னாங்க, எங்கள் அம்மா சோறு தின்னாங்க, எங்கள் காப்பி குடிச்சா. நீ எதுக்குடி ஹிந்தியில் பேட்டி கொடுத்த, கன்னடத்தில் பேட்டி கொடுத்த, தெலுங்கில் பேட்டி கொடுத்த, இங்கிலீஷில் பேட்டி கொடுத்த, தமிழ்லேயும் பேட்டி கொடுத்த? ஏதாவது உண்மையாடி? ஏன்டி ஜாலராக அடிக்கிறீங்க? எங்கே இருந்த நாயெல்லாம் கூட எங்கள் அம்மா வச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே ஆப் நடக்கிறீங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 122 எம்எல்ஏ தாண்டி உனக்கு. ஆனால் யாருக்கு என்னங்களும் பப்பு வேகாதடி, வேகவே வேகாது. சசிகலா இப்போ அழுவுறா. சசிகலா ஜெயிலில் பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு 100 கழுத்து போது சசிகலா அசிகசியமாக கேட்டு அனுப்புகிறான். அதை படித்து பார்த்து கீச்சு போட்டு அழுகுறா. உன்ன இருக்குது விசாரணை கம்பல்சரி வச்சோன்ன நீ அம்மாவை எப்படி கொன்ன? அம்மா கால் எங்கடி? எங்கள் அம்மா கால், அழகு கால் எங்கடி? எங்கள் அம்மா பல்லு அடி புள்ளி ஆக்கிச்சு எங்கள் அம்மா மூஞ்ச. அடி கொலகார முண்டை, நீ தான் ஃப்ரெண்ட் அடி. என் ஃப்ரெண்டாடின்னு கேட்குற. என்னாடி ஃப்ரெண்டு? கொலகாரி ஃப்ரெண்டா? அடி கொலகாரி. அம்மா மாதிரி பொட்டு, அம்மா மாதிரி கொண்டை, அம்மா மாதிரி நெக்கு, அம்மா போட்ட வைர மோதிரம், அம்மா போட்ட ஷூ, அம்மா போட்ட கம்மல், வைர கம்மல். உன் வாழ்க்கையில வைரம் என்னன்னு தெரியுமாடி நாய? வைரம் அம்மா மாதிரி சொல்லிட்டு அம்மா நெத்தி திலகா இதெல்லாம் நீ போட்டா கூட அம்மா மாதிரி வரமாட்டாடி, வரமாட்ட. அம்மா மாதிரி வரமாட்டா. இப்ப பண்ற என்ன சொல்ற? எம்ஜிஆர் தொப்பியா? டேய் என் தலைவன் தொப்பி ஸ்டைலா இருக்குடா. என் தலைவன் தொப்பி ஸ்டைலா இருக்கா? இருவார என் தலைவன் தொப்பி ஸ்டைலா இருக்கா? இருவார என் தலைவன் தொப்பி பாடுறா, ஸ்டைலா இருக்கா? பாத்தியாடா எங்கள் வீட்டு பிள்ளை பாடுறா, அப்படி ஸ்டைலா தூக்கி அடி பாடுற சரோஜி மேல பாடுறா. என்னடா அங்க தொப்பி போட்டுக்கிட்டு நீ சொல்ற தொப்பிக்கு ஓட்டு பண்ணுமா? நீ பிச்சை எடுப்பட, தொப்பி வச்சு பிச்சை எடுப்ப, தொப்பி வச்சு